ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம், சைடிஷ் ரெசிபின்னு சொல்லலாங்க. வாழைப்பூ வச்சு நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். வாழைப்பூவில் கூட்டு, பொரியல், குழம்பு இப்படி நிறைய ரெசிபி பார்த்துருப்பீங்க. கோலா உருண்டை செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ கிடச்சிது. இப்போ இது போல் நம்ம மேலே இருக்கிற பூ இலையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதழ்களாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதழ்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொண்டை வச்ச மாதிரி ஒரு குச்சியும் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு இதழும் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது தப்பி தவறி ஏதாவது ஒன்று விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமைக்கும்போது கரெக்டாக இது குழம்புல மிதந்து வருதுங்க. எனக்கு ஒன்று மிஸ் ஆகிடுச்சு போல். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கூட்டு கொஞ்சம் செஞ்சது, அந்த கூட்டில் வந்து அப்படியே மிதந்து வந்துருச்சு. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடாது என்னமோ. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி வாழைப்பூ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதும்பாங்க. அதாவது இந்த முழு பூவோடு அப்படியே வச்சிங்கன்னா தான் அதுக்கு வந்து குளுந்து கருத்து போயிடும். நம்ம இது போல் இந்த இதழ்களை பூரா பிரித்து எடுத்துகிட்டு ஒரு கவரில் கொஞ்சம் லூஸாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பனிக்காலன்றதுனால நம்ம வெளியிலே வச்சு கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இதே வெளியிலே தான் வச்சு இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ வாழைப்பூ பூரா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது பெருசாக இருக்கிறனால கட் பண்ணிவிட்டு அந்த பூண்டு பல் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் 2 மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கேன். 2 ஃப்ளேவரும் சேர்த்துக்குவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். அதையும் நறுக்கிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இந்த மிளகாய் பூண்டோட காரம் வந்து கொஞ்சம் தன்மை குறைஞ்சாலே போதும். அந்தளவுக்கு இதை வதக்கிட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நான் ஆற விட்டுறலாம். இப்போ இது எனக்கு வதங்கிடுச்சு, இதை தட்டில் ஆற விட்டுறேன். அடுத்ததாக இதே கடாயிலே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நான் கழுவி தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து வேக வச்சுட்டு கூட நீங்கள் அரைக்கலாங்க. வேக வச்சாலும் வாழைப்பூவோட கலர் வந்து மாறத்தான் செய்யும். நம்ம வதக்கி எடுத்தாலும் வாழைப்பூவோட கலர் மாறத்தான் செய்யும். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும்போது இந்த கோலா உருண்டைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது போல் வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதே நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல மிளகாய் வத்தலை சேர்த்துக்கிறலாம். நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சோன்னா அந்த மிளகாய் வத்தல் பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா அரைப்படாமல் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 வத்தலையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம வாழைப்பூ வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு லைன் சுற்றிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் சுற்றுனீங்கன்னா அந்த வாழைப்பூ கொஞ்சம் அரைப்பட்டுரும். எல்லாத்தையும் மொத்தமாக போடும்போது இது அரைப்படாமல் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் சேர்த்து ஒரு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அது கூட நம்ம மிச்சம் வச்சுருக்கிற அந்த தேங்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட உப்பும் சேர்த்துட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் தண்ணி ஊற்றாமல் இது போல் குறைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். உருண்டை மாதிரி உருட்டுற அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருட்டிக்கோங்க. கோலா உருண்டை உருட்டுற பக்குவத்துக்கு வரணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டினா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு மாவு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடுறேன். இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து உருண்டை உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உருட்டி காமிக்கிறேன். இப்போ இது போலவே எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நிறையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து சிம்மிலே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை போட்டுருங்க.
போட்டுட்டு இது போல் மெதுவாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. வேகமாக ஊட்டினீங்கன்னா நமக்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு இது போல் மெதுவாக பிரட்டி விட்டு வேக விட்டுக்கோங்க. நமக்கு வாழைப்பூ, தேங்காய், மசாலா இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சதான், வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அதனால் மிதமான தீயில் வச்சு இது போல் கலந்து விட்டு எல்லா பக்கமும் உருண்டைகள் நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன். எல்லா பக்கம் ஒரே மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. வாழைப்பூவில் நிறையா ரெசிபி செய்யலாம். வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல், வாழைப்பூவில் வந்து மீன் குழம்பு மாதிரி வைக்கிறது, அப்புறம் இந்த கோலா உருண்டை, அப்புறம் வாழைப்பூவில் வடை, இப்படி எக்கச்சக்கமான ரெசிபி செய்யலாங்க. இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வாழைக்காய் அண்ட் வாழைப்பூ ரெசிபின்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக குலோப் ஜாமுன் மாதிரி நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.